வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். நம்ம வந்து செட் ஆஃப் 6 ரெசிபிஸ் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அது மாதிரி இன்னைக்கும் நம்ம அதுதான் பார்க்க போறோம். இப்போ முதல் ரெசிபி என்னங்கிறத பார்த்துட்டு வந்துருவோம் வாங்க. புளிச்சக்கீரையில ஒரு தொக்கு தான் நம்ம பண்ண போறோம். அதுக்கு வந்து கடாயில எண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சிட்டு இருக்கு. காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான். ஸோ நான் ஒரு 4-5 பச்சை மிளகா சேர்க்குறேன். பச்சை மிளகா கூட நல்ல பெரிய வெங்காயம் ஒன்று, இது ஒரு நிமிஷம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுது. இப்போ கீரையை சேர்த்துடலாம். கீரையை நல்லா இலையை மட்டும் எடுத்துட்டு அலம்பிட்டு ரெடியா வச்சிருக்கேன். வந்து புளிச்ச கீரையை நல்லா இலையை மட்டும் எடுத்துட்டு அலம்பி ரெடியா வச்சிருக்கேன். இப்போ இதை என்ன பண்ண போறோம்னா வதக்கிக்க போறோம். அந்த எண்ணெயிலே அப்படியே வதங்கட்டும். எப்பயுமே சொல்ற மாதிரி கீரையெல்லாம் போட்ட உடனே உப்பு போடாதீங்க. வேகிறதா இருந்தா வெந்து குறைஞ்சதுக்கு அப்புறம் போடுங்க. வதக்கிறதா இருந்தா வதக்கி கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறமா போடுங்க. பாருங்க, கீரை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கி குறையட்டும். அதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா வதங்கி சுருண்டு வந்திருக்கா. நல்லா இந்த அளவுக்கு குறையணும். இப்ப வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு போடுவோம். நம்ம வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும், தாளிக்கும் போது நான் வந்து மோர் மிளகா தாளிக்க போறேன். ஸோ மோர் மிளகாயில ஏற்கனவே கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால உப்பு மட்டும் போடும்போது பார்த்து போட்டுக்கோங்க. மோர் மிளகா வேண்டாம் அப்படின்னா நீங்க வர மிளகா தாளிச்சுக்கலாம். அதுல ஆப்ஷனல் தான். பட் மோர் மிளகா வந்து அது ஒரு வேற டேஸ்ட் கொடுக்கும், அவ்வளவுதான். ஸோ இப்ப நான் உப்பு வந்து ஓரளவுக்கு மீடியமா தான் போட்டிருக்கேன். நல்லா வதங்கி எடுத்து ஆஃப் பண்ணிடுவோம். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்க, வதக்கினது நல்லா ஆறிடுத்து. இப்ப அரைச்சு எடுத்துன்னு வந்துடலாம். டேஸ்ட்டுக்கு கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்கலாம். ஏன்னா கோங்குரால ஒரு புளிப்பு இருக்கும் இல்லையா? நம்ம வெல்லம் சேர்க்கும் போது அதை வந்து பேலன்ஸ் பண்ணி டேஸ்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் இப்ப அரைச்சு எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி ரொம்ப பேஸ்டா அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கோர்ஸா அரைச்சுட்டா போதும். இப்ப அரைச்சாச்சு. நாம கடாய் வச்சிருக்கேன். நல்லெண்ணெய் விட்டுக்கலாம், கொஞ்சம் கூட இருக்கட்டும். ஏன்னா நம்ம வந்து தண்ணியே சேர்க்காம தான் வந்து புளிச்சக்கீரையை நல்லா வதக்கியிருக்கோம். அதே மாதிரி எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிட்டு நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணீங்கன்னா 1 வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் எண்ணெய் கூட விடுறேன். நம்ம தொக்கு மாதிரி தானே பண்ண போறோம். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சிருது. நம்ம இப்ப வந்து வடகம் தான் தாளிக்க போறோம். வடகம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பை தாளிச்சுக்கலாம். நாம இப்ப வடகம் நான் சொன்ன மாதிரி மோர் மிளகா சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கேன். பூண்டு வந்து ஒரு 3 பல்லு பூண்டு பொடியா கட் பண்ணுது. பூண்டு வேண்டான்னா அது ஆப்ஷனல், நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா அந்த எண்ணெயிலே புரிஞ்சாதான் வந்து நல்லா இருக்கும். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். பாதி தான் சேர்த்திருக்கேன். மிச்ச பாதியை வந்து சாதம் கலந்துட்டு அதுல சேர்க்க போறோம். நாம கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் பெருங்காய பொடி, கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி எடுத்து இப்ப அரைச்ச விழுத சேர்த்துடலாம். பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ நம்மளுடைய புளிச்சக்கீரை தொக்கு வந்து ரெடி ஆயிடுது. ஆஃப் பண்ணிடுவோம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, அப்புறம் சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்ற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். நல்ல தயிர் வந்து நல்லா கெட்டிமான தயிர் விட்டு தயிர் சாதத்தை பிசைஞ்சு தொட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி இதை வந்து நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு வாரம் வந்து வச்சுக்கலாம் நாம. ஸோ ஈஸியாக இருக்கும். நீங்கள் சண்டே என்னைக்கு பண்ணிட்டீங்கன்னா அந்த வாரம் ஃபுல்லாக என்ன தொட்டுக்கிறதுக்கு பண்ணுறதுன்னு யோசிக்க வேண்டாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது இந்த மாதிரி மாற்றி தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு சௌரியமா இருக்கும். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அந்த தொக்கை வந்து சாதத்துல பிசைய போறோம். நாம பாருங்க, சாதம் உதுரா வடிச்சிட்டு நல்லெண்ணெய் மேலே விட்டுருக்கேன். நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தொக்கை சேர்த்து பிசைஞ்சிடுவோம். இவ்வளவும் தேவைப்படாது, மிச்சத்தை நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மேலாக வந்து சின்ன வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது சாப்பிடும்போது வாயில ஆப்பிடும் பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம வதக்கும் போதும் போட்டிருக்கோம். ஸோ இப்பயும் சேர்த்துக்கும் போது அது நல்லா இருக்கும். இது தொட்டுக்கிறதுக்கு வந்து அப்பளாமோ வடாமோ எது தொட்டுன்னு சாப்பிட்டாலுமே ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்மளுடைய கோங்குரா தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. அதாவது புளிச்சக்கீரை தொக்கு ரெடி. ஸோ இதை நான் சொன்ன மாதிரி பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். சீசன்ல கிடைக்கும் போதே, சீசன் இல்லை எப்பயுமே மோஸ்ட்லி நமக்கு வந்து இந்த புளிச்சக்கீரை கிடைக்கும் போது ஒரு தொக்கை பண்ணி வச்சுட்டீங்கன்னா ரொம்ப சௌரியமா இருக்கும். ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுக்கறதுக்குமே ரொம்ப 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 ஈஸியா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.
அடுத்தது என்னங்கிறத பார்க்கலாம். கத்திரிக்காய் போட்ட ஒரு புளி குழம்பு ஒன்று பண்ண போகிறோம். அப்புறம் வந்து அவரைக்காய் தேங்காய் போட்ட கறி, இதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லாவே காஞ்சிருக்கு. முதல்ல வந்து அவரைக்காய் கறிக்கு ரெடி பண்ணிடலாம். நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து காரத்துக்கு ஒரே ஒரு வரமிளகா, கடுகு, உளுத்தம்பருப்பு, அவரைக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, காய்க்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடுவோம். அப்படியே வெந்துடும். இந்த பக்கம் கத்திரிக்காய் புளி குழம்புக்கு வந்து கற்சட்டியில நல்லெண்ணெய் விட்டுருக்கோம், அது நல்லா காஞ்சிருக்கு. அரைச்சிக்க வேண்டியது என்னென்னு பார்த்துடலாம். ஒரு டீஸ்பூனுக்கு வந்து சீரகம், சின்ன வெங்காயம் வந்து ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். நம்ம சீரகம் சின்ன வெங்காயம் அரைச்சாச்சு. இந்த பக்கம் கற்சட்டியில நல்லெண்ணெய் விட்டுருக்கோம், அது நல்லா காஞ்சிடுது. கடுகு வெந்தயம் தாளிச்சிடலாம். பெருங்காயம் கொஞ்சம், கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலையை மேலே பிச்சு போட்டிருக்கேன், அப்படியே சேர்த்துருவோம். இது கூடவே அரைச்சி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயும் வெங்காயமும் சேர்ந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து குழம்பு மிளகா பொடி சேர்க்க போறோம். நீங்க குழம்பு மிளகா பொடி இருந்தா குழம்பு மிளகா பொடி சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா வரமிளகா பொடி இருந்தா அது மட்டும் சேர்த்துக்கலாம். அதுவும் இல்லைன்னா வெத்த குழம்பு பொடி பண்ணி வச்சிருந்தோம்னா அது இல்லைன்னா சாம்பார் பொடி. ஸோ எந்த பொடி வேணாலும் போட்டு பண்ணலாம். நான் இன்னைக்கு வந்து குழம்பு மிளகா பொடி சேர்த்தா பண்ண போறேன். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறம் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் அப்புறம் நம்ம அரைச்ச சின்ன வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருக்கு. இப்போ தேவையான உப்பை சேர்த்துருவோம். உப்பை சேர்த்துட்டு குழம்பு மிளகா பொடி நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2.5 டீஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். புளி தண்ணியில் நல்லா கொதிக்கணும். ஸோ அது இந்த பக்கம் கொதிச்சுன்னு இருக்கட்டும். புளி தண்ணி சேர்த்துருந்தோம், நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொஞ்சமாக வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம்னா தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். நல்லா கொதிச்சோடனே தான் தேங்காயை சேர்க்க போகிறோம். நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் வச்சுருக்கேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். தேங்காய் அரைச்சாச்சு. இந்த பக்கம் வந்து நல்லா வந்து குழம்பு நல்லா கொதிச்சிடுது. இப்போ அரைச்ச விழுதியும் சேர்த்துட்டு இன்னும் ஒரு கொதி விட்டால் போதும், அவ்வளோதான். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸி ஜார் அலம்பி அந்த தண்ணி விட்டுருவோம். அரைச்ச விழுது சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த பக்கம் அவரைக்காய் நல்லாவே வெந்திருக்கு. ஸோ அதை வந்து எடுத்துருவோம். தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துடலாம். தேங்காய் கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். பாருங்க, பெருங்காய பொடி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. பெருங்காயம் வந்து ஹோல் பெருசா இருக்கிறதுனால நாங்கள் கொஞ்சமா போடுறதுக்கும் வந்து நிறைய விழுந்துருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து 2 பக்கமும் ஹோல் கொடுத்துருக்காங்க. பாருங்க, இந்த பக்கம் இருக்கிறது நீங்க வந்து நிறைய போடணும்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த பக்கம் கொடுத்துருக்கிறது நீங்க கொஞ்சமா போடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க எல்லாரும் கேட்ட மாதிரி இப்போ கஸ்டமைஸ் பண்ணி வந்திருக்கு. இப்போ நீங்க வந்து ஜிபிசி நம்பர் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். நீங்க வேணும்னா இந்த மாதிரி இருக்கிறத கேட்டு வாங்கிக்கலாம். இப்பதான் வந்து புதுசா கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான், நம்மளுடைய அவரைக்காய் கறியும் ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் அரைச்சி அந்த விழுதை சேர்த்துருந்தோம், நல்லா கொதி வந்துடுது. ஸோ ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி. அதே மாதிரி அவரைக்காய் தேங்காய் போட்ட கறியும் ரெடி. நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி நல்ல சுட சாதத்தில் நல்லெண்ணையும் விட்டு இந்த குழம்பு பெஸ்டி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேங்காய் போட்ட கறியும் நல்லாயிருக்கும், காரக்கறி இல்லை கூட்டு எது தொட்டுண்டாலுமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்தது என்னங்கிறத பார்க்கலாம். வந்து டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு வந்து கடாயில எண்ணெய் விட்டுருக்கேன், அது நல்லா காஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் தாளிக்க வேண்டியதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம எப்பயும் போல பட்டை, 2 கிராம்பு, அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சி இலை இதெல்லாம் தாளிச்சிடுவோம். இஞ்சி பூண்டு வந்து விழுது 1 டீஸ்பூன்,
வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயம் நீட்ட வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். அதே மாதிரி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போகணும். ஸோ அதுவும் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமா சர்க்கரை, உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுது. ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் ஒரு தக்காளி, இதை நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சள் பொடியும் கொஞ்சம் சேர்த்துருவோம். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி கொஞ்சம் வதங்கிடுது. இப்போ பீன்ஸ், கேரட் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு. இது கூடவே வந்து முளைக்கட்டின பச்சை பயிறு, கொண்டக்கடலை, அப்புறம் வந்து கருப்பு கொண்டக்கடலை, காராமணி எல்லாமே வந்து முளைக்கட்டி வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்க்க போறேன். இது வந்து ஒரு குக்கர்ல வந்து ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை தான் நான் சேர்க்க போறேன். ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ காரத்துக்கு கொஞ்சமா வந்து வரமிளகா பொடி சேர்த்துக்கலாம். அந்த பச்சை மிளகா காரம் வந்து போராது. கொஞ்சமா வரமிளகா பொடி. மிச்சம் இருக்கிற புதினா இலை, அப்புறம் வந்து பாவ் பாஜி மசாலா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து எப்பயும் போல சீரக சம்பா அரிசியை வந்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்திருக்கோம். 1 கப்பு சீரக சம்பா அரிசினா 2 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் 2 கப்பு தண்ணி அளந்து ரெடியாக வச்சிருக்கேன். இப்போ அதை விட்டுக்கலாம். ஒரு கொதி வந்தவுடனே அரிசியை சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிச்செடுத்து ஊற வச்ச அரிசியை சேர்த்துடலாம். ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு சிம்ல வச்சு மூடி வச்சிருவோம். நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்க, சாதம் நல்லா பொல பொலன்னு வெந்துடுத்து. இப்போ என்ன பண்ண போறோம்னா, மேலாக ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு சேர்க்கிற கொஞ்சம் அப்படி கொத்தமல்லியும் தூவிட்டு மூடி வச்சிருவோம். ரொம்ப பெருசாக கலக்க வேண்டாம். அது அப்படியே இந்த நெய் வாசனையோடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், சொன்ன மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள், போல போலன்னு எல்லா காயும் வெந்து பர்ஃபெக்டாக இருக்குது. அப்படியே மூடி வச்சிருவோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான டிஃபன் பாக்ஸ் ரெசிபி ரெடி நமக்கு. இதில் நீங்கள் சோயா மட்டும் போட்டுக்கலாம், இல்லை காய்கறி மட்டும் போட்டுக்கலாம், இல்லை நம்ம வந்து பச்சை பயறு வகைகளை வந்து மிக்ஸ் பண்ணியும் சேர்த்து போட்டுக்கலாம். அந்த மாதிரி பயறு வகைகள் போடுறதா இருந்ததுன்னா நீங்கள் வந்து வேக வச்சுட்டு ஒரு வாட்டி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சாதத்தோட மிக்ஸ் பண்ணி திருப்பி வைங்க. அப்போ பர்ஃபெக்டாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிள். இது தொட்டுக்கிறதுக்கு வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸோ இல்லைனா தயிர் பச்சடியோ ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்தது என்னங்கிறத பார்க்கலாம். டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான். ரொம்ப சிம்பிளாக மஷ்ரூம் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி மஷ்ரூம் போட போகிறேன். நீங்கள் வந்து பன்னீர் இருந்தால் பன்னீர் சேர்த்துக்கலாம், இல்லை உருளைக்கிழங்கு, இல்லை கேரட்டு, பீன்ஸு என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கலாம், இல்லை எல்லா காயும் மிக்ஸ் பண்ணியும் போடலாம். ஸோ இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி ராஜ்மா மசாலா, அதுக்கப்புறம் வந்து பாவ் பாஜி மசாலா, கொஞ்சம் கரம் மசாலா, இது 3ஐயும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த மசாலா சேர்த்து தான் பண்ண போகிறோம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். எந்த மசாலா வேணாலும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்மளுடைய விருப்பம் தான். அப்படி ஒன்றுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வரமிளகா பொடி போட்டுட்டு கொஞ்சம் கரம் மசாலா மட்டும் போட்டாலும் போதும். ஸோ எல்லாமே நம்மளுடைய விருப்பம் தான். என்ன மசாலா இருக்கோ அதை யூஸ் பண்ணி டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை இதெல்லாம் வந்து தாளிச்சிடலாம். நல்லா ஒரே ஒரு வெங்காயம் நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துருவோம் கையோட. அதோட பச்சை வாசனை போக நல்லா வதங்கணும். அந்த வெங்காயம் வந்து லைட்டாக கண்ணாடி மாதிரி மாறுற அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுது. இப்போ வந்து ஒரே ஒரு பஜ்ஜி மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்க போகிறேன். பஜ்ஜி மிளகாயும் வந்து டோட்டலாக ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா கீரி போட்டுக்கலாம். இது எல்லாமே நமக்கு விருப்பம் இருக்கிறது மட்டும்தான்.
பஜ்ஜி மிளகா வாசனை பிடிக்கும் அப்படின்னா பஜ்ஜி மிளகா சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு வாசனை பிடிக்காது அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். பட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பஜ்ஜி மிளகாயோட நீங்கள் இந்த மஷ்ரூம்லாம் சேர்த்து பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துப்போம். தக்காளி இப்பவே சேர்த்துடலாம். தக்காளியும் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பையும் சேர்த்துருவோம். நல்லா வதங்கணும். தேவையான உப்பு கொஞ்சம் கொடுக்குறேன். தக்காளி வதங்கிட்டு இருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் வதங்கட்டும். புதினா சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூம் சேர்த்துடலாம். மஷ்ரூம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ காரத்துக்கு வரமிளகா பொடி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வந்து நம்ம பஜ்ஜி மிளகா சேர்த்துருக்கோம். அது கொஞ்சம் லைட்டாக காரமாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து காரத்துக்கு வரமிளகா பொடி மட்டும் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து நான் சொன்ன மாதிரி ராஜ்மா மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் பாவ் பாஜி மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். பாருங்க, இந்த தண்ணி வந்து மஷ்ரூம்ல ஏற்கனவே தண்ணி சத்து இருக்குமா, ஸோ அந்த தண்ணி சத்து தான் இப்போ வந்திருக்கு வெளியில. இப்போ நீங்க வந்து அரிசி சேர்த்துட்டு தண்ணி சேர்க்கும் போது இப்போ ஒரு கப்புக்கு 2 கப்பு தண்ணி அப்படின்னா ஒரு அரை கப்பு குறைச்சிக்கோங்க. ஒரு 1.5 கப்பு தண்ணி விட்டா போதும். இப்போ நான் வந்து 1.5 கப்பு தண்ணி தான் விட போறேன். என்ன பாருங்க, இதுல தண்ணி இருக்கு ஆல்ரெடி. அப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட நான் எப்பயும் விடுற மாதிரி விட்டேன்னா குழஞ்சி போயிடும். அதனால 1.5 கப்பு விட போறேன். இதுல கொஞ்சம் புதினா இலையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அது டேஸ்ட் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கணும். இப்போ வந்து நான் ஒரு கப்புக்கு நான் எப்பயுமே சொல்கிறது தான், அதாவது சீரக சம்பா அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு ஒரு கப்புக்கு 2 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மஷ்ரூமில் தண்ணி ஆல்ரெடி அதுலேயே தண்ணி சத்து இருக்கிறதுனால தண்ணி வந்ததுனால நான் என்ன பண்ண போகிறேன்னா 1.5 கப்பு தண்ணி தான் விட போகிறேன். மிக்ஸி ஜாரில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது அடிச்சுமா, ஸோ அதை அலம்பி அதுலேயே நான் 1.5 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை விட்டுடுறேன். ஒரு கொதி வரட்டும், அப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சுடுத்து இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிம்ல வச்சு மூடி வச்சிருவோம். அது அப்படியே வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுத்து. வெந்துட்டான்னு பார்த்துருவோம். பாருங்க, நல்லா வெந்துடுது. ஸோ இப்போ வந்து மேலாக ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுப்போம். கொத்தமல்லியும் போட்டுட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அந்த கொத்தமல்லி மட்டும் மிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கட்டும். நெய் ஸ்பூன்லேயே பண்ணிட்டேன். மூடி வச்சிருவோம். அவ்வளோதான், நம்மளுடைய மஷ்ரூம் ரைஸ் வந்து ரெடி. ரொம்ப ரொம்ப சிம்பிள். லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்பவே சௌரியமாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி நான் இன்னைக்கு மஷ்ரூமும் பஜ்ஜி மிளகாயும் சேர்த்து போட்டு பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பஜ்ஜி மிளகாவோட நீங்கள் எந்த பன்னீர் சேர்த்தா கூட நல்லாயிருக்கும், சோயா சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ எது சேர்த்து பண்ணாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, மஷ்ரூம் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் எனி வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் போட்டு பண்ணலாம். அதே மாதிரி நான் வந்து இன்னைக்கு சீரக சம்பா அரிசி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் சாப்பாட்டு அரிசியோ இல்லைன்னா பாஸ்மதி அரிசியோ என்ன அரிசி இருக்கோ அதை யூஸ் பண்ணி பண்ணலாம். பட் அந்த அரிசியோட வாகை பொறுத்து டேஸ்ட்டு வாசனை எல்லாமே வந்து டிஃபர் ஆகும். அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்தது என்னங்கிறத பார்க்கலாம். சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி, சாதத்துல பிசைஞ்சிக்கிற மாதிரி காராமணியை வச்சு ஒரு கறி மாதிரி தான் பண்ண போறோம். ஒரு கிரேவி மாதிரியும் இல்லை, ஒரு கறி மாதிரி செமி சாலிடா நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். சாதத்துலன்னா நல்ல சுட சாதத்துல நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்போ எப்படி பண்றதுங்கிறத பார்த்துடலாம். நான் கடாயில எண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்சிடுத்து. தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு பீஸ் பட்டை, கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப அதை சேர்க்கிறேன். இப்ப வெங்காயம் வதங்கிடுத்து. இதுல வந்து 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்துட்டு நல்லா வதங்கணும். தக்காளி
தேவையான உப்பு சேர்க்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுது. இப்போ வந்து காரத்துக்கு வரமிளகா பொடி சேர்க்க போறோம். வரமிளகா பொடி சேர்த்துடலாம். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இது கூடவே வந்து தனியா பொடி ஒரு டீஸ்பூன். இதெல்லாம் சேர்ந்து அந்த மிளகா பொடியோட பச்சை வாசனை போக கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறம் வரமிளகா பொடி, தனியா பொடி எல்லாமே போட்டிருந்தோமா, எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுது. இப்போ வந்து நான் ஆவியில காராமணியை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கேன். முதல்ல தக்காளிலாம் வதங்கும் போது உப்பு போட்டோம், காயிலையும் உப்பு போட்டிருக்கோம். ஸோ எல்லாம் சேர்ந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா சேர்ந்து வதங்கட்டும். காராமணியும் சேர்த்து நல்லா பாருங்க சேர்ந்தாப்புல வந்துடுது. இப்போ மேலாக கொத்தமல்லி போட்டுருவோம். அவ்வளோதான், நம்மளுடைய காராமணி கிரேவி சொல்லலாம், இல்லை வந்து ட்ரை கறி தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் சொல்லலாம். நான் வந்து சொன்ன மாதிரி செமி சாலிடாக பண்ணேன். எதுக்குன்னா நமக்கு சப்பாத்தி தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், சாதத்தில் வந்து நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் இதை வந்து நல்ல சுட சுட சாதத்தில் நெய் விட்டு இந்த காராமணி கறியையும் போட்டு பிசைஞ்சிட்டு ஒரு அப்பளமோ இல்லை வடாமோ தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போ வந்து 6வது ரெசிபியா தேங்காய் பால் குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். போட்டு ஒரு தேங்காய் பால் குழம்பு ஒன்று பண்ண போகிறோம். அப்புறம் வந்து கோஸ் வந்து தேங்காய் போட்ட கறி பண்ண போகிறோம். இந்த தேங்காய் பால் குழம்பு வந்து நீங்கள் ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்தையும் தொட்டுக்கிறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும், தோசைக்குமே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ வந்து இந்த பக்கம் கோஸ் கறி பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டு காஞ்சிருக்கு. கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருக்கிற கோஸை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான உப்பையும் சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சிருவோம். கோஸ் இந்த பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும். அந்த பக்கம் கோஸ் வெந்துட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் கடாயில எண்ணெய் விட்டுருக்கேன், காஞ்சிடுத்து. கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு தாளிச்சுக்கலாம். நம்ம வந்து தேங்காய் பால் குழம்பு தான் பண்ண போறோம். ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுது. கொஞ்சம் கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சிருக்கிற பஜ்ஜி மிளகாயும் சேர்த்துடலாம். மஞ்சள் பொடி சேர்த்துப்போம். பஜ்ஜி மிளகா கொஞ்சம் வதங்கட்டும். மிளகா கொஞ்சம் வதங்கிடுது. இப்போ வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதில் தண்ணி பால் சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சம் வேகட்டும். இந்த பக்கம் பஜ்ஜி மிளகா வேகட்டும். அதுக்குள்ள கோஸ் வெந்துட்டான்னு பார்க்கலாம். நம்ம தண்ணியை விடலை, தண்ணி விட்டுருக்கு பாருங்க. ஒரு ஆல்மோஸ்ட் வெந்துடுத்து. ஓப்பன்லேயே இருக்கட்டும். இப்போ மிளகா வந்து ஓரளவுக்கு வெந்துடுத்து. இப்போ வந்து நான் சாம்பார் பொடி சேர்க்குறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய சாம்பார் பொடி எப்படி இருக்குமோ அது தகுந்த மாதிரி சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தனியா பொடியும் சேர்த்துக்கணும். நான் ஒரு டீஸ்பூன் வந்து தனியா பொடி சேர்க்குறேன். குழம்பு மிளகா பொடி இருந்தால் குழம்பு மிளகா பொடி, இல்லை வெறும் மிளகா பொடி எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு தேவையான உப்பு சேர்த்துடலாம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி பால் பேலன்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதையே சேர்த்துடலாம். தண்ணி தேங்காய் பாலையும் சேர்த்துருவோம். ஒரு கொதி வரட்டும். தண்ணி பால் சேர்த்து நல்லா கொதிச்சுடுத்து அந்த மிளகா பொடியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுது. இப்போ திக் பால் சேர்த்து ஒரே ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் கோஸ் நல்லா வெந்துடுது. இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன், பெருங்காயத்தில் வந்து 2 பக்கமும் வந்து ஹோல்ஸ் கொடுத்துருக்காரு. இது வந்து கொஞ்சமாக நம்ம போட்டுக்கலாம். இந்த பக்கம் இருக்கிறதுல வந்து நம்ம வந்து ஸ்பூனில் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இப்படியே போட வேண்டாம், கொஞ்சமாக வேணுங்கிற அளவு ஸ்பூனில் எடுத்து நம்ம போட்டுக்கலாம், குட்டி ஸ்பூனில். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஜிபிசி பெருங்காயமுடைய லிங்க்கும், அதாவது ஃபோன் நம்பர், அப்புறம் அமேசான்லலாம் கிடைக்கிறது, நான் அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். பாருங்க, இந்த பக்கம் கோஸ் கறி ரெடி ஆகிடுது. ஆஃப் பண்ணிடுறேன். பக்கம் லைட்டாக பாருங்கள், ஒரு முத்து கொதி மாதிரி வந்திருக்கு பாருங்கள், அது போதும். ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான்.
இந்த பக்கம் வந்து பஜ்ஜி மிளகா போட்ட தேங்காய் பால் குழம்பும் ரெடி. 6 ரெசிபியும் பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணியும் பாருங்க. நான் அடுத்த ஒரு செட் ஆஃப் 6 ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன்.